கோவில் ஃபங்ஷன் முடிச்சு வந்த உடனே வெயிட் லாஸ் பவுடர் வந்து ஸ்டாக் அவுட்ல இருந்ததுனால அதை ரீஸ்டாக் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர் யூஸ் பண்ணிட்டு நெறைய பேர் வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லைங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி சொல்லும்போது உண்மையா ஹாப்பியா இருக்குது. உங்களுக்கு வெயிட் லாஸ் பவுடர் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. அம்ச்சி வந்து அம்மா கிட்ட வரும்போது எனக்கு ரவா லட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து டைமே இல்ல. இருந்தாலும் அம்மா வந்து அவசர அவசரமா செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. நான், அண்ணா 2 பேர்ல யாரு வந்து எது கேட்டாலும் டைம் இல்லைனாலும், உடம்பு சரியில்லைனாலும் பசங்க வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு எப்படியாச்சும் செஞ்சு குடுக்கணும். இல்லைனா பொக்குன்னு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நெறைய சமயங்கள்ல வந்து எங்களுக்கு நாங்க கேட்டத வந்து செஞ்சு குடுத்துருக்காங்க. நான் கேட்கலைனா கூட ஃபங்ஷன் டைம்ல எப்படி வந்து சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லி செஞ்சு குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அம்மாவா குழந்தைங்களுக்கு அத வந்து செய்யறது ஒரு டியூட்டி, கடமை, ஒரு பாசம் இது எல்லாமே. ஆனா என் அம்மா என் அம்ச்சிக்கு வந்து வயசானப்ப அவங்களையும் ஒரு குழந்தை மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணி பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நானும் என் அம்மா மாரி இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்.